எஸ்பி வேலுமணியின் காலில் விழும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் தான் ஓபிஎஸ். ஆனால் இன்று எந்த விதமான ஆதரவுகளுமே இல்லாமல் எங்கே செல்வது, பாஜகவின் பின்னால் போலாமா அல்லது வேறு எதுவும் கட்சியில் இணைந்து கொள்ளலாமா அப்படிங்கிற அளவு கூட யோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த அளவிற்கு ஓபிஎஸ் நிலைமை அதுல பாதாளத்திலே இருக்கிறது. இதே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்குமே அதிமுகவுடைய இரட்டை இலட்சணத்தை முடக்கி விடுவேன், அதிமுகவை தோற்கடித்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வசனங்களை பேசிக் கொண்டதால் அன்று அவருக்கு ஆதரவுகள் நிறைய இருந்துச்சு. ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியிலே ஜெயித்து விடுவார், அதன் காரணமாக மத்திய அமைச்சரவையில் அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் எதிர்பார்த்து அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலிலே ராமநாதபுரம் தொகுதியிலே தோல்வியை தழுவியதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கூடிய ஆதரவாளர்கள் பூராமே விலக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது புகழேந்தி ஆகட்டும், வைத்தியலிங்கம் ஆகட்டும், கூபா கிருஷ்ணன் ஆகட்டும், இந்த மாதிரி நபர்கள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்ல இருந்து விலகி புதிய அணியை உருவாக்கி இருக்கிறார். இப்போ ஓபிஎஸ்க்கு பின்புலத்திலே எந்த விதமான ஆதரவும் கிடையாது. அவர் மூலமாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மட்டும், அதுவும் ஒரு சில நபர்கள் இருக்காங்க, மீதி நபர்கள் அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் அதிமுகவில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது எனக்கு அதிமுகவில் எந்த விதமான பதவிகளும் கூட வேண்டாம், என்னை அதிமுகவில் மட்டும் இணைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறார். இப்போ ஆரம்பத்திலே எந்த பதவிகள் வேண்டாம், அதிமுகவில் இணைத்துக் கொண்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற வரக்கூடிய நபர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய வேலைப்பாடுகளை காட்ட ஆரம்பிப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவிற்கு தூதுகளை விடக்கூடிய அனைத்து வேலையும் ஓபிஎஸ் பார்த்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் அனைவருக்குமே கதவுகள் என்பது சாத்தியாச்சு, இனிமேல் திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவில் யார் பேச்சை நமது எடப்பாடி பழனிசாமி கேட்பார்? அதாவது செங்கோட்டையன் இருக்கிறார், செங்கோட்டையிடம் ஓபிஎஸ் பல முறை பேசி பார்த்தார், அதற்கு எந்த வேலை எந்த இதுவுமே ஆகல. அதற்கு அடுத்தபடியாக நிலைப்பாட்டில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நமது எஸ்பி வேலுமணி தான் இருக்கு. அப்படிப்பட்ட எஸ்பி வேலுமணிகளுக்கு நமது ஓபிஎஸ் தரப்பின் மூலம் ஒரு தூதுவானது விடப்பட்டிருக்கிறது. அந்த தூதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதிமுகவில் நான் இணைந்து கொள்கிறேன், நான் இணைந்து கொண்டால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாகிகள் மற்றும் என்னுடைய ஆதரவாளர்கள் புறம் அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள். அதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தென் மாவட்டங்களிலே அதிக தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அதிமுக இணைந்து கொள்வதற்கு எனக்கு எந்த விதமான பதவிகளும் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தற்போது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நமது எஸ்பி வேலுமணியின் காலிலே விழுந்திருக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் உங்களுடைய பேச்சை எடுத்தால் நான் உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி எடப்பாடி சந்தேகப்பட்டு விடுவார். என் இதற்கு மேல் இந்த விஷயத்துக்காண்டி என்னை தொடர்பு கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டதாகத்தான் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓபிஎஸ் இணைந்தால் அதிமுக ஜெயித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அதிமுகவில் தான் இருந்தார். அப்ப தென் மாவட்டங்களில் ஏன் அதிமுக ஜெயிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியுமே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.